கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த நேரலைக்கு வருகிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான டெலிவரன்ஸ் நியூஸில் தினந்தோறும் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கும் இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தினந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நாம் தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்பிலே பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய தலைப்பிலே பேச இருக்கிறோம். ஃபேஸ்புக் நண்பர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இப்பொழுது இந்த லைவில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய டைம்லைனில் இந்த லைவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி, ஒரு ஊழியம். உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்புக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் நாம் ஒரு முக்கியமான தலைப்பிலே நாம் பேச இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் ஜெபித்துவிட்டு அந்த காரியத்தை குறித்து நாம் பேச இருக்கிறோம். முதலாவதாக நாம் நம்முடைய அரங்கத்திலே நம்முடைய ரெவரண்ட் டாக்டர் சேவரையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்முடைய பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்கள் இணைகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்பொழுது இந்த நாளிலும் ஒரு வித்தியாசமான தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம், பேச போகிறோம், கேள்விகளை கேட்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் செபிப்போம். நம்ம கூடிய பாஸ்டர் சாம் கலைவன் அவர்கள் இந்த வேத கலந்துரையாடலுடைய ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஒரு அருமையான தலைப்பை எங்களுக்கு தேவன் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறீர். ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்ற இந்த தலைப்பை என் தேவன் ஆசீர்வதித்து, இந்த தலைப்பின் மூலம் கர்த்தாவே இன்றைக்கு உம்முடைய சித்தம் என்னவோ அதை கர்த்தாவே என் தேவன் செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஐயா அவர்களை ஆசீர்வதித்து அவர் மூலம் கர்த்தாவே அநேக காரியங்களை இன்றைக்கு வெளிப்படுத்த போற மகா தேவனுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமா இன்றைக்கு இந்த நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அவர்களுடைய தேடலுக்கு தக்கதாக, அவர்களுடைய வாஞ்சைக்கு தக்கதாக, அவருடைய தாகத்துக்கு தக்கதாக என் தேவன் இன்றைக்கு நல்ல பதில்களை என் தேவன் கொடுக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேகர் கர்த்தாவே இந்த நேரலையிலே கலந்து கொள்ள தேவன் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே ஆசிரியரை ஆசீர்வதியும், கர்த்தாவே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற பாஸ்டர் சத்யதாஸ் அவர்களை ஆசீர்வதியும், அடியனை ஆசீர்வதித்து கர்த்தாவே இன்றைக்கு நிகழ்ச்சி வெற்றிகரமாய் நடக்க என் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. எல்லா துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோ ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நாம் இன்றைய நாளிலே பார்க்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன, ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய செய்தி கேட்க இருக்கிறோம். கடைசி கால விடுதலை ஊழியத்தின் ஸ்தாபகரும் விசுவாச முழக்க மாதாந்திர பத்திரிகையினுடைய ஆசிரியருமாகிய ரெவரண்ட் டாக்டர் சேவரையா அவர்கள் இந்த செய்தியை நம்மிடத்தில் கொண்டு வருவார்கள். இது இந்த கடைசி நாட்களில் நமக்கு மிகவும் தேவையான ஒன்று. யுத்தம் என்று சொன்னாலே அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. வேதத்திலும் சரி, உலகத்திலும் சரி, சண்டையும் யுத்தத்தையும் நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. நாம் சண்டை பண்ணுறவர்களாயிராமல் நாம் யுத்தம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய போராளியாக வாழ வேண்டும். நமக்கு வேதம் அதைத்தான் முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறது. யாரோடு போராட்டம், எதற்காக போராட்டம், ஏன் போராட்டம், இந்த போர் எதற்காக என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அதை குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். இதை தெரிந்து கொண்டு விட்டால் போதும், நம் வாழ்க்கையிலே எதிர் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் முறியடித்து விட முடியும். விசேஷமாக நிறைய பேர் இதில் ஆன்லைனில் இப்போ இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். தயவாய் கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை, அந்த செய்தியை, தேவ செய்தி நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்ததான ஒரு அடிப்படையான கருத்துக்களை, சித்தாந்தத்தை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகத்திலே வெற்றி வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால், பிசாசின் காரியங்களா இருக்கட்டும், தோல்வி நிலையிலா இருக்கட்டும், வீட்டிலே குடும்பத்திலே பிரச்சனைகளா இருக்கட்டும், ஊழியத்திலே பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளையும் இந்த ஆவிக்குரிய யுத்தம் நிச்சயமாக இந்த தலைப்பில் அவர்களுடைய செய்தி நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலை கொடுக்கும்.
அதற்காக நம்முடைய போதகரை தேவன் அபிஷேகித்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வசன வெளிச்சம், ஆவியானவர் அவர் மூலமாய் கொடுக்க போகிற அந்த வசன வெளிச்சத்துக்காக நாம் இப்பொழுது நேரடியாக செல்ல இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நாம் நேரத்தை நம்முடைய போதகரிடத்தில் கொடுக்கிறோம். அங்கிள், உங்களிடத்தில் கொடுக்கிறோம். செய்தி நீங்கள் ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இன்றைக்கு நம் தேவன் கொடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன? ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன? உலகத்திலே 3 விதமான ஆவிகள் இருக்கிறதாய் நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஒன்று தேவனின் ஆவி, இன்னொன்று சாத்தானின் ஆவி, இன்னொன்று மனிதனின் ஆவி. இந்த 3 ஆவிகளும் இருக்கிறதற்கு இதற்கெல்லாம் வசன விளக்கம் தேவையில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனிதனுக்கு ஆவி இருக்கிறது, சாத்தான் ஆவியா இருக்கிறான், தேவனுக்கு ஆவி இருக்கிறது, எல்லாமே. ஆக உலகத்திலே 3 விதமான ஆவிகள் இருக்கின்றன. மனித ஆவி இருக்கிறதே, இந்த மனித ஆவியுடைய ஒரு குணாதிசயம், ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? அது எப்பவுமே தனிமையிலே நிற்காது. இந்த மனித ஆவி எப்பொழுதுமே மற்ற ஆவியை சார்ந்துதான் இருக்கும். இந்த மனித ஆவி ஒன்று தேவாவியோடவோ அல்லது பிசாசின் ஆவியோடவோ ஏதோ ஒன்றோடு சார்ந்துதான் இது இருக்கும். இந்த மனித ஆவி தேவாவியோடு சேரும் போது பிசாசின் ஆவிக்கு கோபம் வந்துவிடும். அது மனித ஆவியோடு போராட ஆரம்பித்து விடும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலோ பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அவன் சொல்லுகிறான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, அந்த பொல்லாத ஆவியோடு, சாத்தானுடைய ஆவியோடு தான் நமக்கு போராட்டம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த சாத்தானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சாத்தான் யார்? நிறைய பேர் சாத்தான் சொன்ன உடனே அவன் கருப்பா இருப்பான், குண்டா இருப்பான், கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான், பயமா இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வட்டாரம் கூட அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ வட்டாரம் கூட பிசாசை காட்டும் பொழுது அப்படித்தான் காட்டுகிறது. ராத்திரி நேரத்திலே, ராத்திரி 9 மணிக்கு சாத்தானை பற்றி பேசுகிறாயே, எங்களுக்கு பயமா இருக்காதா? ராத்திரில எங்களுக்கு பிசாசு கனவு வந்துவிட போகிறது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நாம் எல்லாரும் அவனோடு யுத்தம் செய்கிற நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். அதை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய கட்டத்திலே இருக்கிறோம். ஆனால நமக்கு பயமே இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ அவன் கருப்பாகவும் இல்லை, அவன் குண்டாகவும் இல்லை, கொம்பும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவன் அழகாய் இருக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு அழகாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுவேன், அழகு எங்கே இருக்கிறதோ அங்குதான் பிசாசு இருக்கிறான், ஜாக்கிரதையா இருங்கள் என்று நான் சொல்லுவேன். இந்த சாத்தான் முழு உலகத்தையுமே அவன் ஆளுகையிலே வைத்திருக்கிறான், அவன் கண்ட்ரோல்லே வைத்திருக்கிறான். சாத்தான் என்பவன் ஒருவன் தான். அவனுக்கு கீழே தான் நிறைய அவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த சாத்தானுக்கு, பிசாசுக்கு லூசிபர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த சாத்தானை கீழே அவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். அதை ஆங்கிலத்திலே ஈவில் ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார்கள், டெமன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அந்த பொல்லாத அசுத்த ஆவிகளையும் பல இடங்களிலே பிசாசு என்றும் சாத்தான் என்றும் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறார்கள், மொழிபெயர்ப்பு பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் மொத்தத்திலே சாத்தான் என்பவன் ஒருவன் தான். அவன் இந்த முழு உலகத்தையே ஆளுகை அவன் கையில் இருக்கிறது. அவனை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் தெரிய வேண்டும். ஏனென்றால் எதிரியை பற்றி தெரியாமல் அப்புறம் யுத்தம் என்பதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லையே. பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 6:12 சொன்ன யுத்தம் பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை அல்லவா? அதனால எதிரியை பற்றி தெரிந்து கொள்வோம். அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யோவான்
14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், லூக்கா 4:6, இப்படி பலதரப்பட்ட வசனங்களிலே அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அந்தகார ராஜ்யத்திலிருந்துதான் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆக அந்தகாரமான அவனுடைய ராஜ்யம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எழுதப்பட்டதை நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆக அது அந்தகார ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யோவான் 10:10 சொல்லுகிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். அவனுடைய டியூட்டி எல்லாம் பாருங்க எப்படின்னு. அவன் நமக்கு எதிரி என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8. அவன் சோதனைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:5. அவன் பொய்க்கு பிதா என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 8:44. அவன் ஆகாயத்து அதிகார பிரபு. ஆகாயத்துக்கே, அந்தகார இந்த பூமிக்கு மாத்திரமல்ல, ஆகாயத்து அதிகார பிரபு என்று எபேசியர் 2:2 சொல்லுகிறது. அவன் தீயவன் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் தேவனுடைய பிள்ளைகளை பிதாவாகிய தேவனுக்கு முன்னாலே போய் அவன் குற்றப்படுத்துகிறவன், கோள் மூட்டுகிறவன் என்று வெளிப்படுத்த 12:10 சொல்லுகிறது. அவன் ஒரு கொலைபாதகன் என்று சொல்லுகிறது யோவான் 8:44. அவனை வலு சர்ப்பம் என்றும் வேதம் சொல்லுகிறது. அவன் ஒளியின் தூதனின் வேடதாரி என்று 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆக அவன் ஒளியின் தூதன். ஒளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய தூதர்கள் நீங்களும் நானும். நம்மை போலவே அவன் வேஷம் போட்டுக்கொண்டு அலைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த ஒரே ஒன் சிங்கிள் பார்ட்டியா இருக்கக்கூடிய அந்த பிசாசானவன் அவன் 4 பிரிவுகளாய் செயல்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 வாசித்ததிலே 4 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, துரைத்தனங்கள். அவன் ராஜ்ய தலைமை ஆளுநர்கள். அவனுடைய ராஜ்யத்திலே தலைமை ஆளுநர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை துரைத்தனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரங்களை உடைய அதிகாரிகள். அதிகாரங்கள், அதான் அதிகாரங்களோடும் சொல்லியிருக்காரு அவர் பவுல். அதிகாரங்களை உடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவனிடத்துல. 3வது காரியம், இந்த பிரபஞ்சத்தின் ஆவிக்குரிய அந்தகார லோகாதிபதிகள் இருக்கிறார்கள் அவனிடத்துல. 4வது காரியம், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குதே, இதுக்கெல்லாம் என்னப்பா விளக்கம்? ஏதோ பவுல் சொல்லிட்டாரு, புரியல எங்களுக்கு நினைக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிசாசானவன் சாத்தான் தன்னுடைய 4 விதமான இந்த டிபார்ட்மெண்டோடு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய அரசாங்கத்தினுடைய தலைமை செயலகம் 2ஆம் வானில் இருக்கிறது. மொத்தம் வானம் 3 வானங்கள் என்று நமக்கு வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆம் வானம் இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த சூரியன் சந்திரன் இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கக்கூடிய இந்த வானம் 1ஆம் வானம். இதற்கு மேலே இன்னொரு வானம் இருக்கிறது, அது 2ஆம் வானம். அதுக்கு மேலே 3ஆம் வானம் இருக்கிறது. அந்த 3ஆம் வானம் வரைக்கும் தான் பவுல் அப்போஸ்தலன் போய் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ படைப்பை நாம் பார்த்தோம் என்றால், படைப்பிலே 1ஆம் நாள் அவர் வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார். உடனே வசனம் சொல்லுது, அது நல்லது என்று தேவன் கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் நாளில் தான் அவர் 2ஆம் வானத்தை வைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். 2ஆம் நாள் எப்படின்னா, இந்த தண்ணீர் இருக்கே, பூமிக்கு மேல தண்ணி இருந்துச்சே, இந்த தண்ணீரை அவர் 2ஆய் பிரிக்கிறார். இந்த பிரிச்சு மேலே இந்த 3ஆம் வானம் இருக்கிறது ஆகாயம், இதுக்கு மேலே பாதி தண்ணியும் அதுக்கு கீழே பாதி தண்ணியுமாய் வைத்திருக்கிறார்.
இந்த ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிறதான் இரண்டாம் வானம். இதை அவர் படைத்து அல்லது இதை அவர் உருவாக்கி வைத்த பிற்பாடு இரண்டாம் நாள் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நல்லது என்று அவர் கண்டார் என்று வசனமே இல்லை. ஏன் என்று தெரியுமா? அவருக்கு அப்பவே தெரியும், இரண்டாம் வானத்திலே தங்கி கொண்டு அங்கே தலைமைச் செயலகத்தை வைத்துக் கொண்டு பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் அவன் தொல்லை கொடுப்பான் என்று அவருக்கு தெரிந்துதான் அவருக்கு அதிலே கொஞ்சம் விருப்பம் இல்லாம நல்லது என்று அவர் காணவில்லை. மூன்றாம் வானத்துல என்ன சிருஷ்டித்தாரோ உண்டாக்கினாரோ, நான்காம் நாள் என்ன பண்ணாரோ, அஞ்சாம் நாள் என்ன பண்ணாரோ, எல்லாமே நல்லது 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 என்று கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாம் வானிலே இருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய டிபார்ட்மெண்ட்டுகள், தலைமை செயலகம், அது பூமிக்குரிய ராஜ்யம் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பூமியிலே எப்படி அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், இந்தியா இப்படி எல்லாம் பிரிவா இருக்கு பத்தியலா, அதே போல அமெரிக்காவுக்கு ஒரு ராஜ்ய தலைமை ஆளுநர் ஒருத்தர் இருப்பாரு, ரஷ்யாவுக்கு ஒரு ராஜ்ய தலைமை ஆளுநர் ஒருத்தர் இருப்பாரு, இந்தியாவுக்கு ஒருத்தர் இருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. இது எப்படியா உனக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது அந்த சாத்தானை பாபிலோன் ராஜாவுக்கு ஏற்றபடியாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பாபிலோனுக்கு ஒரு அங்கே தலைமை ஆளுநர் இருக்கிறார், அதிகாரங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், லோகாதிபதிகள் இருக்கிறார்கள், பொல்லாதாவிகள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதே போல எசேக்கியேல் 28 பிசாசை பற்றி சொல்லும் பொழுது அது தீரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தீரு ராஜாவுக்கான பிரிவு அங்கே இரண்டாம் வானத்திலே அவங்க டிபார்ட்மெண்டிலே அங்கே தலைமைச் செயலகத்திலே இருக்கிறது என்று அர்த்தம். இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு நான் சொல்லுவேன். தானியேல் 10ஆம் அதிகாரத்துல தானியேல் வார்ஸ் ஆஃப் விஷன், அதாவது யுத்தங்களை பற்றிய ஒரு தரிசனத்தை கண்டார் தானியேல். அதுக்கு விளக்கம் என்ன என்று புரியாமல் அவர் அல்லாடி கல்லாடி கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவதூதன் வானத்திலிருந்து வருகிறான். வந்த தேவதூதன் சொல்லுகிறான், நீ எப்போ தேவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டியோ அப்பவே உனக்கு பதில் கொடுத்தாயிற்று. ஆனால் அந்த பதிலை நான் கொண்டு வரும் பொழுது அங்கே பெர்சிய ராஜா என்னை தடுத்து விட்டான். ஏனென்றால் அந்த 10ஆம் அதிகாரம், தானியேல் 10ஆம் அதிகாரம் நடந்த காலம் மேதிய பெர்சிய ராஜாவுடைய காலம். அந்த காலத்துக்கு ஏற்ற அங்க ஒரு ராஜா இரண்டாம் வானத்தில் இருந்திருக்கிறான். யாரு? பிசாசனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகார பிரபு. ஆக இந்த பெர்சிய ராஜா 21 நாட்கள் வரைக்கும் அவனோடு போராடினேன் என்றெல்லாம் அந்த தேவதூதன் சொல்லுகிறான். ஆக 4 விதமான பிரிவுகள் இரண்டாம் வானத்துல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாய் வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஆவிக்குரிய யுத்தம் எப்படி? இது ஒரு கேள்வி. ஆவிக்குரிய யுத்தம் எப்படி? சாத்தான் இருக்கிறானே, அந்த சிங்கிள் மேன் என்று சொல்வதை விட சிங்கிள் ஒரு ஆள் தத்துவம், ரைட்? அந்த சாத்தான் தேவ பிள்ளைகளை மறுபடியும் தன் ராஜ்யத்துக்குள், தேவ பிள்ளைகளை மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் நுழைக்க அவன் நம்மோடு யுத்தம் செய்வான். நம்ம எல்லாரும் அந்தகார ராஜ்யத்திலிருந்து ஒளியுள்ள ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம், தேவராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம், தேவராஜ்ய குடிமக்களாய் ஆகிவிட்டோம். இப்போ மறுபடியும் பின்மாற்றம் அடைந்து போக வேண்டும் என்பதற்காய் அவன் நம்மோடு சேர்ந்து போராட்டம் பண்ணி யுத்தம் பண்ணி நம்மை எப்படியாவது தோற்கடித்து இழுத்து கொண்டு போக செய்வான். அது ஒரு காரியம், அவன் செய்கிற காரியம். இரண்டாவது காரியம், நாம் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 படி ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊழியத்திலே நமக்கு எதிராய் வருவான். ஆக 2 காலகட்டத்தில அவன் நமக்கு எதிராய் வருவான். அவனுடைய யுத்த தந்திரங்கள், அவனுடைய எதிரியுடைய யுத்த தந்திரங்களை எல்லாம் நாம் அறிய வேண்டும் என்று
பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவருடைய தந்திரங்கள் தெரியாமல் போனது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்துல. அவனுடைய தந்திரங்கள் மாத்திரம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரிந்திருந்தால் அவர்கள் அங்கே அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவ பிள்ளைகளாகவே தொடர்ந்திருப்பார்கள். ஆக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுபடி அவனுடைய யுத்த தந்திரங்களை நாம் அறிய வேண்டும். எந்த வழியிலே யுத்தம் பண்ண வருகிறான், எப்படி வருகிறான் என்பதை பற்றியெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் எல்லாருமே ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. நாம் எல்லாருமே நம்முடைய ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். புது சிருஷ்டியாய் நாம் நம்முடைய ஆவியிலே மாறி இருக்கிறோம். அந்த புது சிருஷ்டியாய் நாம் தேவ ஆவியோடு இணைந்திருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இணைந்திருக்கிறது. அது புது சிருஷ்டியாய் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஆவியா இருக்கக்கூடிய சாத்தான் அவன் தனக்கு போராட்ட களத்தை நம்முடைய ஆவிக்குள்ளே வைத்துக் கொள்ள மாட்டான். நம்முடைய ஆவிக்குள்ளே அவன் போராட்ட களத்தை வைத்துக் கொள்ள மாட்டான். நிறைய பேர் எல்லாம் பாருங்க, இப்போ சீனா இந்தியாவுக்கெல்லாம் சண்டை வருது பாத்தீங்களா? அந்த யுத்த களம் ஒரு இடத்துல இருக்கும். அங்கிருந்து அவன் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பல காரியங்களை செய்வான். அதே போல அவனுடைய போராட்ட களம் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமாய் வைத்துக் கொள்வான். அவனுடைய போராட்ட களம் நம்முடைய ஆத்மாவும் சரீரமாய் வைத்துக் கொள்வான். அப்படி என்றால் அவன் என்னதான் செய்வான்? அவன் ஆவியிலே நிச்சயமாய் அவன் போராட்ட களத்தை உருவாக்க மாட்டான். ஏனென்றால் நாம் புது சிருஷ்டியாய் மாறி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கிறோம். ஆவியில் இல்லை என்பதால், அவன் ஆவியிலே போராட்ட களத்தை வைக்கவில்லை என்பதால் தான் நாம் சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டவனை பிசாசு அவனுடைய ஆவியில் பிடிக்காது என்று சொல்லுகிறோம். அதனால ரட்சிக்கப்பட்டவனை ஆவியிலே பிசாசானவன் பிடிக்க மாட்டான் என்று சொல்லுகிறோம். அதனாலதான் உண்மையிலே ஆவியிலே ரட்சிக்கப்பட்டவன் இப்படி எல்லாம் ஆடிட்டு கிடக்க மாட்டான் நிச்சயமா. ஏனென்றால் அவனை ஆவி அல்ல, அவனுடைய போராட்ட களமாய் இருக்கிறது. ஆத்மாவும் சரீரம் தான் இருக்கிறது. அங்க இருந்து என்ன செய்வான்? அவன் ஏமாற்றுவான், சோதிப்பான், பொய்களை கூறுவான், கெட்ட எண்ணங்களை உருவாக்குவான், பயங்களை கொடுப்பான், அவிசுவாசத்தை உருவாக்குவான், சோம்பலை கொடுப்பான், திருப்தியின்மையை கொடுப்பான், நம்பிக்கையில்லாத தன்மையை கொடுப்பான், தைரியமில்லாத தன்மையை கொடுப்பான், மாம்சிக இச்சையை கொடுப்பான், கள்ள உபதேசங்களை சொல்லிக் கொடுப்பான், விக்கிரக ஆராதனையை சொல்லிக் கொடுப்பான், லாகிரி வஸ்துக்களை உபயோகிக்க சொல்லிக் கொடுப்பான், குறி சொல்லுதல், நாள் பார்த்தல் போன்றவைகளை அவன் ஆத்மாவிலே திணிப்பான். அதனாலே ஆத்மாவை அவன் பொல்லாத வழிக்கு பூஸ்ட் பண்ணுவான். ஆத்மாவை பொல்லாத வழிக்கு பூஸ்ட் பண்ணுகிறான். இதனாலே ஆவியை டவுன் பண்ண நினைக்கிறான். நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியை அவன் டவுன் பண்ண நினைக்கிறான். ஆத்மாவும் சரீரமும் இவன் வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கன்னா தெரியும். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இச்சை என்பது நமக்குள்ளே இருந்து உருவாகிறது. கர்ப்பம் தரிக்கிறதா? கர்ப்பம் தரிக்கிறது என்றால் 2 ஆள் வேணும். அதனால இந்த இச்சையோடு பிசாசின் ஆவி சேர்ந்தால் மாத்திரமே அது கற்பத்தை தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அதனால இப்படி தீமையான காரியங்களை அவன் சொல்லிக் கொடுத்து பாவத்தை பிறப்பிக்க ஏற்பாடு பண்ணுவான். பாவத்தை பிறப்பிப்பான், சரீரத்திலே வியாதியை கொடுக்க ஏற்பாடு பண்ணுவான். இப்படி காரியங்கள் நடக்கும். இது குறித்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இதை பற்றிய காரியங்கள் நிறைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனாலும் 1-2 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு ஒன்றிரண்டு இன்றைக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் சொல்ல போகிறேன். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறேன், ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே என்று சொல்லி ஆமேன் என்று சொல்லி முடித்து விடுகிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு ஜெபம் ஒன்று சொல்லுகிறோம். அந்த இன்னொரு ஜெபம் சொல்லாவிட்டாலே
ஏற்கனவே நாம் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை உருவாகிறது. அந்த இன்னொரு ஜெபம்தான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுராமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லக்கூடிய ஜெபம். இந்த ஜெபம் எதற்கு? இது ஒரு கேள்வி. இதை யாரும் கேட்கறது இல்லை. ஏதோ தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார், பாஸ்டர் சொன்னாரு, பாரம்பரியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ வட்டாரத்துல. இந்த ஜெபம் எதற்கு? அதுவரைக்கும் நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். நம்முடைய ஆவியிலே வல்லமை வந்து விட்டது. தேவனோடு நெருங்க நெருங்க நமக்கு எப்பவுமே வல்லமை தான் வந்து சேரும். ஆக நமக்கு வல்லமை வந்து சேர்ந்து விட்டது. ஆவி வல்லமை உள்ள ஆவியோய் அந்த ஆவி ஆமேன் என்று சொல்லிவிட்டது. உடனே வல்லமை உள்ள ஆவி ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஏனென்றால் ஆவியும் ஆத்மாவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது என்று நாம் சொன்னோம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது அல்லவா? எபிரேயர் 4:12 சொல்லுகிறது அல்லவா? அதனாலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஆத்மாவுக்கு ஆவி கட்டளை கொடுக்கிறது. உடனே ஆவி வல்லமை உள்ள ஆவியாய் இருக்கிறதுனாலே இந்த ஆத்மா பயந்து கொண்டு அப்படியே அதை சரீரத்துக்கு அந்த கட்டளையை எடுத்துக்கொண்டு போகிறது. சரீரம் ஆவி சொல்லுகிற வசனத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆக ஆவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் மாத்திரமே ஆத்மா செயல்பட ஆரம்பிக்கும் ஆவிக்கு. இல்லை என்றால் இந்த ஆத்மா எந்த ஆவி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஆவி சொல்லுகிறதுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். அதான் பிசாசின் ஆவி சொல்லுகிறதை செயல்பட ஆரம்பித்து விட்டால் அது சரீரத்துக்கு போய்விடும், ஆத்மாவும் கெட்டு போகும், பாவம் வந்துவிடும், வியாதி வந்துவிடும். இப்படி பல காரியங்களை அந்த சாத்தானுடைய ஆவி செய்யும். இப்படிப்பட்ட சாத்தானின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து அழித்தார், ஒழித்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானை அழிக்கவில்லை, சாத்தானை ஒழிக்கவில்லை, சாத்தானுடைய கிரியைகளை அவர் பண்ணினாரு. 1 யோவான் 3:8 பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கொலோசியர் 2:15 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனே அந்த சாத்தானின் ஆவியோடு போராடி சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அதனாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவனோடு போராட தேவையில்லை. சாத்தான் சிலுவையிலே தோத்தான். இந்த விசுவாசத்தோடு நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். எப்படி எப்படி இது ஒரு கேள்வி. ஒண்ணு, சாத்தானின் செயல்பாடுகளை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே 2 Corinthians 2:11 எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். 2, சாத்தானுக்கு எதிலுமே இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். எபேசியர் 4:27 எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தன் திண்ணையில உட்காரத்துக்கு இடம் காட்டானா பிற்பாடு படுக்க இடம் கேட்பானா, அப்புறம் அதுக்கப்புறம் 2 நாளைக்கு போக மாட்டானா. இந்த மாதிரிதான். அதனாலதான் சொல்லியிருக்கு, பிசாசுக்கு உட்காரத்துக்கு நிக்கிறதுக்கு கூட, உன்னை பார்க்கறதுக்கு கூட இடம் கொடாமல் இருங்கள் என்று எபேசியரிலே பவுல் எழுதுகிறார். 3வது காரியம், அவனது தாக்குதல்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். யாக்கோபு 4:7, 1 பேதுரு 5:8-9 அவனுடைய தாக்குதல்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நின்னாவே ஓடி போவான். நீ சொங்கி மாதிரி நீ இருந்தீங்கன்னா அவன் நம்மை ஆண்டு விடுவான். சரி, அடுத்த காரியம் சொல்லுகிறேன். நம் பணியிலே, நம்முடைய காரியங்களிலே தேவன் எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ, நமக்கு எதை செய்ய தேவன் சித்தமாயிருக்கிறாரோ அதையே செய்ய வேண்டும். அடுத்த காரியம், மார்க் 16:17 இந்த பிசாசானவரை இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி அடிக்க வேண்டும். அம்பத்தூர்ல இருக்கிறியா, ஆவடிக்கு போ. ஆவடியில் இருக்கிறியா, பட்டாமரம் ஓடிப்போ.
பேர் சொல்ல வேண்டாம், ஆவடியை விட்டு ஓடிப்போ, அம்பத்தூரை விட்டு ஓடிப்போ. ஆக துரத்துகிற வேலையை மார்க் 16:17 மூலமாய் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவும் நாம் செய்ய நமக்கு தேவை என்ன? இவ்வளவும் நாம் செய்ய நமக்கு தேவை என்ன? மெயின் காரியம், பாதுகாப்பு அரணாகிய சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை. சர்வாயுத வர்க்கம் என்றால் பாதுகாப்பு அரண். அது எப்படின்னா, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், வேத சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த ஒரு பாதுகாப்பாகிய அரண் சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவைப்படுகிறது. இரண்டாவது காரியம், அவனை எதிர்க்க தேவையான ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஆயுதமும் இருக்கணும் நம்ம கையில. இப்ப பாரு, ரஃபேல் போர் விமானம் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க பத்தியலா. இதையெல்லாம் கேள்விப்பட்டோம்னா சீனாக்காரன் பயப்பட மாட்டான். அதுபோல எதிர்க்க தேவையான ஆயுதங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். என்னையா வேணும்? ஆவியனும் பட்டயம், முதல்ல கத்தி. இது அந்த கால முறைமையின்படி. இந்த காலத்துலன்னா AK-47 சொல்லுவான், ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க பைபிள்ல. அந்த காலத்துல கத்தி தான், ரைட். அந்த கத்தி தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எதிர்க்க தேவையான ஆயுதமாய் இருக்க வேண்டும். இயேசுவின் நாமம் எதிர்க்க தேவையான ஆயுதமாய் இருக்க வேண்டும். ஆவியின் வல்லமை எதிர்க்க தேவையான ஆயுதமாய் இருக்க வேண்டும். ஆவியின் வல்லமை இது நேற்றைய தினத்தில் கூட நாம் பார்த்தோம். நம்முடைய பாஸ்டர் சாம் கலைவாணன் சொன்னார், மத்தேயு 17:21 சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இந்த ஜாதி பிசாசு, நிறைய பிசாசுகள் இருக்குது, பலதரப்பட்ட வெரைட்டி ஆஃப் பிசாசு இருக்குது. அதுல ஒரு ரொம்ப ஹைலி பவர்ஃபுல் பிசாசு, அது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எதுனாலும் புறப்பட்டு போகாது. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, உபவாசத்துல இருந்துகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு பிசாசு ஓடட்டும் ஆண்டவரை, பிசாசு ஓடட்டும் ஆண்டவரை உபவாசத்தோட கேட்டுட்டு இருப்ப. அது ஓடாது. நீ உபவாசத்துல பிசாசு ஓடணும் ஆண்டவரை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடாதுங்க. உபவாசத்திலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே வல்லமையை கேட்டு ஜெபிக்க வேண்டும். உங்கள் சரீரம் ஒடுக்கப்பட்டு உங்கள் உள்ளான மனுஷனாய் ஆவி உயர்த்தப்பட்டு தேவனோடு இணையும் பொழுது தேவனிடத்திலிருந்து வல்லமை வருகிறது. அந்த வல்லமை உங்கள் ஆவியிலே நிறைந்திருக்கும். உபவாச ஜெபம் முடிஞ்சிருச்சா? நிறைய பேர் உபவாச கூட்டத்துலதான் போய் வியாதிக்கு ஜெபம் பண்ணுவான், கல்யாணம் நடக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுவான், குழந்தை வேணுங்கிறதுக்கு ஜெபம் பண்ணுவான். ஏன் சாப்பிட்டு ஜெபம் பண்ணாதான் பதில் சொல்லுவாரோ? இது சாப்பிடாம ஜெபம் பண்ணாதான் பதில் சொல்லுவாரோ? உபவாசத்தோட ஜெபம் பண்ணாதான் பதில் சொல்லுவாரோ? எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். நம்மளால அப்படி ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சரி, பரவாயில்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ உபவாசத்தோடு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உனக்கு உன் ஆவியிலே வல்லமையை கொடுத்து விடுகிறார். உடனே உபவாசம் முடிஞ்சிருச்சு. இப்போ உன் ஆவி வல்லமை உள்ள ஆவியா இருக்கிறது. வல்லமை உள்ள ஆவியோடு வெளியே போகிறாய். உன்னை எதிர்த்து நிற்கிற பிசாசின் ஆவி வந்து கொண்டிருக்கிறான் உனக்கு தீமை செய்ய, உன்னுடைய கல்யாணத்தை நிப்பாட்ட, உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க கூடாதுங்கிறத நிப்பாட்ட, உன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க கூடாதுங்கிறத செய்ய உனக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிறான். உன்னிடத்திலே ஆவியிலே வல்லமை இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டு விட்டால் போதும், நீ எதிர்த்து நின்றால் போதும், அவன் ஓடியே போவான். இந்த உபவாச ஜெபத்தினாலே உனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆக ஆவியின் வல்லமை எதிர்க்கத்தக்கதான ஆயுதங்களிலே ஒன்று. மூணாவது காரியம், ஜெயம் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால் நமக்கு விசுவாச கேடயம் தேவை. விசுவாச கேடயம் தேவை. இது அவனை அடிக்கிறதுக்கு இல்லைங்க, அவன் அடிக்க வந்தானா பாதுகாத்துக்கிறதுக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கேடயம் எல்லாம் ரைட் ஹேண்ட்ல பிடிப்பாங்களா லெப்ட் ஹேண்ட்ல பிடிப்பாங்களா? ரைட் ஹேண்ட்ல கத்தி தான் பிடிப்பாங்கோ, லெப்ட் ஹேண்ட்ல தான் கேடயத்தை பிடிப்பாங்கோ. ஆக பிசாசானவனுக்கு இந்த லெப்ட் ஹேண்டே போதும், அவனை நம்மால் ஜெயிக்க முடியுமாமன். எல்லாவற்றுக்கும் மேலாக தைரியம் நமக்கு தேவை. தைரியம் இல்லைன்னா பிசாசின் ஆவியை ஜெயிக்க முடியாது.
இதைத்தான் வெளிப்படுத்தல 21, 22 அதிகாரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான். பயப்படுகிறவன் பிசாசுக்கு அடிமை. பயப்படுகிறவன் பிசாசுக்கு தோற்று போகிறான். தைரியம் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய யுத்தம் செய்ய உனக்கு அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்கு வல்லமையை தேவன் அள்ளி அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். கவலைப்படாதே, கலங்கி நில்லாதே. சத்துரு வருவான், சோதனை தருவான். சோதனை எல்லாருக்கும் கொடுப்பான். ஊழியக்காரர் எல்லாருக்கும், விசுவாசிகள் எல்லாருக்கும் கொடுப்பான். எதிர்த்து நின்றால் ஓடியே போவான். அவனை தோற்கடித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை அல்லவா நீ? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆவிக்குரிய யுத்தத்திலே நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நீ தோற்று விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுவ, அவனுடைய அதிகாரத்துக்குள்ள போயிடுற. உனக்கு வியாதி வந்து சேரும், வறுமை வந்து சேரும், அகால மரணம் வந்து சேரும், தொடர் தோல்விகள் வந்து சேரும். இதெல்லாம் வந்து சேரும். உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கும் போது அவனை ஜெயிக்க முடியலன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு நீ செத்து போவ, அவ்வளவுதானே. பரவாயில்லை, இந்த சாவு வீர மரண சாவு. அல்லேலூயா. இந்த சாவு வீர மரண சாவு. நீங்க புறநானூறு ஒரு காரியத்தை படித்தீர்கள் என்றால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். புறநானூற்றிலே ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் அங்கே சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் அங்கே போருக்கு போக வேண்டும். அப்படி போகும்போது ஒரு வீட்டுல ஒரு தாய், அவங்க புருஷக்காரன் போருக்கு போய் செத்து போயிட்டான், ஆனாலும் அவங்க வீட்டுல இருந்து போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி ஒரு சின்ன பையனை அவள் அனுப்பி வைத்தாள் போருக்கு. போர் முடிந்து எல்லாரும் வர்றாங்க. வரும்போது என்னுடைய மகன் எங்கே, மகன் எங்கே என்று கேட்கிறார்கள். உங்க மகன் போர்ல செத்து போயிட்டான், போர்ல செத்து போயிட்டான் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்ட உடனே அந்த அம்மா ஓட்டமும் நடையுமாய் போர்க்களத்துக்கு ஓடுகிறார்கள். போர்க்களத்திலே போன உடனே ஒவ்வொரு பிரேதத்தையாய் அவர்கள் பிரட்டி 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 பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இவங்க பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க பையனை கண்டுபிடிச்சேன்னு அந்த பையனுடைய நெஞ்சிலே குத்தப்பட்டு அவன் மரித்திருக்கிறான். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மகன் வீர மரணம் அடைந்திருக்கிறான், வெற்றி மரணம் அடைந்திருக்கிறான் என்று அந்த தாயார் சொன்னாளாம். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவார். ஒருவேளை நீ மரித்து போய்விட்டால் கவலையே படாதே, நீ வீர மரணம் எதிர்த்து நில்லு, இடம் கொடாதே. நிச்சயமாய் உனக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அவனாலே நிச்சயமாய் அது வீர மரணம் என்று தேவன் அங்கீகரிப்பார். அல்லது ஒரு சிலர் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா விழுப்புண்ணோடு வருவார்கள். கை ஒடிஞ்சு, கால் ஒடிஞ்சு, இப்படிப்பட்ட நிலையில எல்லாம் வருவார்கள். காயத்தோடு வருவார்கள். அதே போல பிசாசோடு எதிர்த்து நிற்கும் பொழுது பல நேரங்களிலே பவுலப்போஸ்தலன் கூட செத்து போன நிலையாகி விட்டான். அப்பதான் லீதியாவில் நடந்த காரியம் 3ஆம் வானம் வரைக்கும் அவன் போனதா எழுதி இருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட நிலையிலே விழுப்புண்ணாலே நீ வெற்றியை பெற்றுக்கொண்டு வந்தாய் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், விழுப்புண் வந்தாலும் இவன் வீரன் தான், இவன் என்னுடைய வீரன் தான் என்று ஆண்டவர் சொல்லுவார். 3வது கேஸ் ஒண்ணு இருக்குது. அந்த கேஸ் என்னன்னா நோ கேஷுவாலிட்டி. விழுப்புண்ணும் இருக்காது, சாவும் இருக்காது. எதிர்த்து நின்றான், ஓடியே போனான். வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது, தேவ நாமம் இருந்தது, தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம் இருந்தது, சர்வாயுத வர்க்கம் இருந்தது, எல்லாம் தைரியம் இருந்தது. இவன் எதிர்த்து நின்றான், அவன் ஓடியே போய்விட்டான். ஆக இது நோ கேஷுவாலிட்டி. இப்படிப்பட்டதான காரியத்தின் மேலே தேவன் மிக மிக சந்தோஷப்படுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, பெரிய பெரிய தலைவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், ஆவிக்குரிய யுத்தத்திலே வெற்றி நமக்கு நிச்சயம் உண்டு. விசுவாசிப்போம், வெற்றியை பெற்றுக்கொள்வோம், எதிரியான சாத்தானை தோற்கடிப்போம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். அல்லேலூயா.
நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய செய்தி மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு, ஆவியா இருக்கிற பிசாசோடு நம்முடைய ஆவியிலே வல்லமை கொண்டு பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நிச்சயமாய் அது பிரயோஜனமா இருக்கும். இதுவரைக்கும் ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் இன்றைக்கு நிச்சயமாய் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றிய விளக்கத்தை நிச்சயம் அவர்கள் பெற்றிருப்பார்கள். இதிலே இந்த செய்தியின் அடிப்படையிலே உருவான கேள்விகளை நீங்கள் பார்வையாளர்கள், இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், உங்களுடைய கேள்வியை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கேள்விக்கு ஆசிரியர் அவர்கள் பதில் சொல்வார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி வந்திருக்கிறது ஐயா கமெண்ட் பாக்ஸ்ல. பிரதர் ஆண்டனி ராஜ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, எசேக்கியேல் 28:12 பலர் இது தீரு ராஜாவுக்கு தான் சொல்லப்பட்டது, இது எப்படி லூசிபருக்கு பொருந்தும்? லூசிபர் என்ற வார்த்தை தமிழில் இல்லையே, இதை எப்படி பிசாசுக்கு சொல்லப்பட்டது என்று எப்படி நிதானிப்பது என்று கேட்டிருக்கிறார்கள். பிரதர் ஆண்டனி ராஜுக்கு உங்களுடைய ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதுல 2 கருத்துக்கள் இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய காரியங்கள் நிறைய உண்டு. ஏதேன் தோட்டத்துல கூட வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வலு சர்ப்பத்தை இந்த பாம்பை மாத்திரம் சொல்லல, பாம்பை இயக்கி கொண்டிருக்கிற பிசாசையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க தீரு ராஜாவை மாத்திரம் சொல்லவில்லை, தீரு ராஜாவை இயக்கி கொண்டிருக்கிற பிசாசுடைய குணாதிசயங்களை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசானவன் ஏதேன் தோட்டத்திலே அவன் ஆண்டு கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருக்கு ஒப்பானவராய் உயர்ந்து போவேன் என்று சொல்லப்பட்டதாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தீரு ராஜாவா பண்ணாரு? பண்ணல. அதனால ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதுல 2 டைரக்ஷன்ஸ்கள் உண்டு. அந்தபடிதான் ஏசாயா 14, பாபிலோன், இப்படி பல காரியங்கள் ஒன்னொன்னையும் 2 டைரக்ஷன், 2 ஆள் தத்துவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தீரு ராஜா, இன்னொன்று பிசாஸ். அதனுடைய எல்லா காரியங்களையும் படிச்சா அதனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே தீரு ராஜாவுக்கு ஒத்து வராது, பிசாசுக்கு ஒத்து வரும். நன்றி, நன்றி. அதே நபர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார் பிரதர் ஆண்டனி ராஜ் அவர்கள். இந்த பிசாசை கட்டி வைத்து விட்டு ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபடலாமா? ஓகே, அதுல இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட நான் சொல்லலாம்னு பிரதர் கேட்டதுக்கு அங்கிள் அது சொன்னாங்க. யூசுவலா தீர்க்க தரிசனங்கள்ல அங்கிள் சொல்லியிருக்காங்க, தீர்க்க தரிசனங்கள்ல டியூவல் ரெஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். டியூவல் ரெஃபரன்ஸ் வரும். ஒரே வசனம் 3 பேரையும் குறிக்கலாம், 2 பேரையும் குறிக்கலாம். ஆதியாகமத்துல கூட இது சம்பந்தமாக சொல்லப்படுகிற அந்த தீர்க்க தரிசனம் கூட நேரடியாக அந்த ஆளை குறிப்பதில்லை, பின்னாடி வரக்கூடிய தீர்க்க தரிசனத்தை குறிப்பதாகவே ஆதியாகமத்துல கூட 3:15 நினைக்கிறேன், அந்த வசனமும் அப்படித்தான் வரும். ஸோ அதனால ஒரு வசனத்துல பொதுவாக தீர்க்க தரிசனங்கள சங்கீதத்துல கூட நிறைய வசனங்கள் எல்லாம் தாவீதை குறித்து சொல்லப்படுவதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிகராக தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு வாழ்ந்த காலத்திலே அவருடைய சீஷர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேங்க்ஸ். அதான் இப்போ இந்த பிசாசை கட்டி வைத்து விட்டு ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபடலாமா? சிலர் பிசாசை கட்டி வைத்து ஜெபிக்கிறார்களே, பிசாசையே கட்டி வச்சிட்டீங்கன்னா ஆவிக்குரிய யுத்தம் எங்க இருந்து வருது? அப்ப பிசாசை கட்டி வைக்கிறவன் இன்னொரு ஆவி இருக்க, தேவ ஆவி. தேவ ஆவியோட தான் யுத்தம் பண்றானோ என்னமோ தெரியல எனக்கு. பிசாசை கட்டி வைத்து விட்டால் உங்களுக்கு யுத்தம் என்ற பேச்சே இல்லை. அதனால பிசாசை கட்டி வைக்கத்தக்கதான அதிகாரம் நமக்கு தேவன் கொடுக்கவில்லை. நமக்கு தேவன் கொடுத்ததே விரட்ட சொல்லித்தான், அவ்வளவுதான். அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அதுவும் 1000 வருட அரசாட்சியின் போது கட்டி வைப்பார், அவ்வளவுதான். அவர் கேட்ட தமிழ் வார்த்தை சொல்லியாச்சா? பிசாசுக்கு தமிழ் ஒரு 2 கேள்வி கேட்டிருந்தாரு. லூசிபர்னு சொல்லி இல்ல, லூசிபர்னு சொல்லி தமிழ்ல இல்ல, ஏசாயாவில தான் போடப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல ஏசாயா இங்கிலீஷ் வெர்ஷன், இங்கிலீஷ் பைபிள்ல போடப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல போட சரி, பேரு எதா இருந்தா என்ன, அவன் அங்க போட்டதுனால நம்ம லூசிபர்னு சொல்றோம். ஆனா தலைவன் ஒருவன் தானே, அவன் தலைவன் ஒருவன், அவன் தானே 1/3 பங்கை இழுத்து கொண்டு வந்தான். அதனால அந்த ஒருவனுக்கு லூசிபர் என்று போடப்பட்டிருக்கு. அதனால நம்ம லூசிபர்னு இங்கிலீஷ்ல போட்டதுனால சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். தமிழ்ல போடல.
இருக்கின்றான். ஆக தலைவன் ஒருவன் இருக்கின்றான். சரிங்க, அடுத்த கேள்விக்கு நாங்க போகலாம். பிரதர் நோவா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கொஞ்சம் நகைச்சுவையான கேள்விதான் இது. பிசாசை எப்படி கண்டுபிடிப்பது? அவன் நம் உள்ளத்திலேயே இருக்கிறானே, அவனை கண்ணால் காண இயலுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறானே என்று அவர் சொன்னது உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. சரி, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே அவன் இருக்க மாட்டான். ரைட். இந்த பிசாசை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அம்பாட்டுக்கு போகட்டும் வரட்டும், அம்பாட்டுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க. உங்களை தொடும் பொழுது, உங்களிடத்திலே வரும் பொழுது, உங்களை அணுகும் பொழுதுதான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு வரக்கூடிய பொல்லாத காரியங்கள், தீமையான காரியங்கள், உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள், உங்களுக்கு வரக்கூடிய தொடர் தோல்விகள், இதை பற்றிய காரியங்கள் எல்லாம் பார்க்கத்தான் இது பிசாசினால் வந்திருக்கிறது, பிசாசு நம்மளை டச் பண்ணிட்டு இருக்கிறான், உங்களுக்கு தெரிந்துவிடும். அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் சரீர கண்களால் பார்க்கிறீர்கள். சரீர கண்கள் ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற அந்த சாத்தானை பார்க்கவே முடியாது. அப்படின்னு சொன்னாதான் நம்ம பிதாவாகிய தேவனை பார்த்தரலாமே. 1 தீமோத்தேயு 6:16 பொய்யாயிருமே. அப்புறம் ஒரு கேள்வி, அதுலயே நீங்க சொன்னீங்க சரீர கண்ணால். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து சோதிக்க வரான் இல்லையா? அப்ப அது சோதிக்க வரும்பொழுது நேரடியாகவே அவன் பிசாசோடு பேசுவதா, சம்பாஷிப்பதாய் தானே அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்தார், சரீர கண்களிலே பார்த்தார். அப்படி என்றால் காபிரியேல், மிகாவேல் இப்படிப்பட்ட தூதர்கள் எல்லாம் எப்படி ரூபத்தோடு காண்கிற ரூபத்தோடு, மனிதன் காண்கிற ரூபத்தோடு வந்தார்களோ, அதே போல இந்த பிசாசும் இயேசு கிறிஸ்து காண்கிற ரூபத்தோடு வந்திருக்கிறான். அப்படித்தான் நிறைய பேர்கிட்ட வர்றான், காண்கிற ரூபத்தோடு வருகிறான். சிலர் பிசாசு என்று கண்டுபிடித்து விடுகிறார்கள், சிலரால கண்டுபிடிக்க முடியல. பிசாசுக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்குங்க இல்லையா? காண்கிற ரூபத்தை தன்னை காட்டிக் கொள்ளுகிற அளவுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையிலே ஒன்றை கூட அவர் திருப்பி எடுக்கவில்லை. அவர் கொடுக்கிற தேவன் தான், எடுக்கிற தேவன் அல்ல. தேவதூதர்களுக்கு என்னென்ன வல்லமை கொடுத்தாரோ பூரா அதாவது லூசிபர் ஆனவன் தேவதூதனாய் இருக்கும் பொழுது கொடுத்த வல்லமை. இதுல இன்னொரு காரியம் கூட சொல்லலாம், ஆனா ஒருத்தரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். சிலுவையிலே அவனை தோக்கடிச்சிட்டாரே, தோத்து போயிட்டானே, இனிமேலும் எப்படி நம்மோட சண்டைக்கு வருவான்? அவன் தான் தோத்த பிள்ளையாச்சே, தோத்தவன் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேருடைய கேள்வி. அவன் இயேசு கிட்ட தான் தோத்தான். மற்ற உலகத்து மக்களிடமெல்லாம் அவன் இன்னும் தோற்கவில்லை. நம்மிடத்திலே அவன் தோற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் மாத்திரம் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை, அவருடைய பிள்ளைகளும் ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். ரைட். இப்போ அதனாலதான் சொல்லியிருக்கு மார்க்கு கடைசி, இது ரோமர் கடைசி அதிகாரத்துல, கடைசி நாட்களிலே நம்முடைய காலின் கீழ் அவன் கிடப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அவன் தொழிலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அவர் அவனுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டார், எல்லாத்தையும் புடுங்கிட்டார் அப்படின்னு சொன்னா அவரை கண்டால் அதிகாரம் இல்லாதவனாய் மாறி விடுவான். அவ்வளவுதான். அவரை கண்டால், இப்போ நான் இதை பத்தி ஒரு உதாரணங்கள் கூட சொல்லியிருக்கிறேன், டைம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீம் ஜெயிச்சுட்டு வந்துருச்சுன்னா, தோத்து போன டீம் எல்லாம் மறுபடியும் இந்த டீமை பார்த்து பயந்துகிட்டே இருக்கும். இந்த டீமுகிட்ட சண்டைக்கு வரவே வராது, ஆனாலும் அது வேற டீமுகிட்ட போகும், அது போட்டிக்கு போகும். அந்த மாதிரிதான் சாத்தான் இருக்கிறான். ரைட், பரவாயில்ல. இந்த சாத்தானிடம் இருந்து அவர் பிடுங்கி கொண்டு வந்த அதிகாரங்கள் எல்லாமே முத்திரைகள், 7 முத்திரைகள். அந்த முத்திரைகளை பரலோகத்திலே வைத்து இப்ப கொண்டு போவார் அவரு. ரகசிய வருகையிலே நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போன பிற்பாடு அந்த முத்திரைகள் உடைக்கப்படும். அந்த முத்திரை என்னன்னா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம தாத்தா பாட்டி ஏதேன் தோட்டத்து தாத்தா பாட்டி ஆதாமும் ஏவாளும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பிசாசுக்கு எழுதி கொடுத்திருக்கிறானே, அந்த பத்திர பதிவுகள் பூரா அங்க இருக்குது. அதை பூரா எடுத்து நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் காலம் வரும் வரைக்கும் அவன் இந்த உலகத்தின் பிரஜா, இந்த உலகத்தினுடைய அதிபதியாய்த்தான் இருப்பான், இருந்து கொண்டுதான் இருப்பான். நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னொரு கேள்வி கூட நாம் பார்க்கலாம். இந்த கேள்வியானது நம்முடைய
தலைப்புக்கு சம்பந்தமில்லாத கேள்வி. ஆனாலும் ஒரு வரியில நீங்க இதுக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தீர்க்கதரிசிகள் பேர் ஜஸ்டின் தங்கராஜ் என்பவர் கேட்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் அரசாங்கங்களுக்கு ஆணையிட்டார்கள், இப்பொழுது ஊழியங்களினால் சமூக மாற்றம் நடைபெறுகிறதா அப்படி என்று கேட்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் அரசாங்கத்திற்கு ஆணையிட்டார்கள். அந்த அரசாங்கம் அவங்களுடைய அரசாங்கம். 10 கோத்திரம் இஸ்ரவேல் அரசாங்கம். 10 கோத்திரம், 2 கோத்திரம் எலியா எலிசா இப்படி எல்லாம் அவங்களுக்கு ஆணையிட்டார்கள். அவ்வளவுதான் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்ம அரசாங்கம் இல்லை. இது டோட்டலா எல்லாரும் சேர்ந்து உண்டாக்குன டெமோக்ராட்டிக் இது கவர்மெண்ட். அதனால இதுல நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நம்முடைய வல்லமையை காட்டுவதற்கு நமக்கு தருணம் இருக்கிறது. ஆனால் தான் நாம் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நாம் செய்யும் பொழுது இந்த கவர்மெண்ட் நம்ம பின்னால வந்துடும். ஆமென் ஆமென். அதுல கேள்வி கேட்டவர் ரொம்ப குறிப்பாய் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு என்னன்னா, அந்த காலத்திலே தேசங்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்றால் அந்த தேசத்திற்கு தேவனே நம்முடைய யெகோவா தேவன், வேற தேவன் இல்லை அந்த தேசத்துல. அந்த தேசத்திற்கு தேவனே நம்முடைய யெகோவா தேவன். அதனால அந்த தேசத்திற்கு ராஜா நம் தேவன் நியமித்த ஒரு ராஜாவா இருப்பாரு. அதனால அந்த தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையும் ஏற்று சில ராஜாக்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு அடிஷனல் குறிப்பாக கேள்வி கேட்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு ஏதாயிலும் கேள்வி பார்க்கலாம். ஒரு குருவி கேள்வி கேட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு அந்த குருவியா இருக்கலாம். அந்த குருவி ஒரு கேள்வி குரல், குருவியும் அல்ல கேள்வி குரலும் அல்ல. அதற்கு பின்னணியிலே ஒரு பெரும் நபர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படியோ அவர் எப்பவுமே இது போலதான் கேள்வி கேட்பார். யார் என்றும் யூகிக்க முடிகிறது. பரவாயில்ல. கேள்வி குரலுடைய கேள்வி, மனிதனுக்கு ஆத்மாவிலே போராட்டம் வராதா? ஆவியில தானே போராட்டம் சொல்றீங்க, ஆத்மாவில போராட்டம் வராதா? குருவி போராட்டம் ஆரம்பிக்க வைக்கிறதே ஆத்மாவில தானே. உனக்கு பயத்தை கொடுக்கிறதே ஆத்மாவில தானே. உனக்கு வியாதியை கொடுக்கிறதே ஆத்மா மூலமாய் வரக்கூடிய சரீரத்துல தானே. ஆனால் அவனோடு போராடுறது அவன் ஆவியா இருக்கிறதுனால நம்ம ஆவி ஸ்ட்ராங்கா இருந்தா அவனோட போராடலாம். போராடுறது சண்டை போட்டு குத்தி அப்படியே குத்து சண்டை போடுறது இல்லை. எதிர்த்து நின்றால் ஓடியே போவான், சர்வாயுத வர்க்கம் இருந்தால் ஓடியே போவான். அப்படி பல காரியங்கள் உண்டு. அதனால ஆத்மாவிலே அவன் தொல்லைகளை கொடுக்கிறான், அதை வைத்து நாம் ஆவியிலே அவனோடு போராடுகிறோம். அவ்வளவுதான். ஓகே, நல்லது. ஏன்னா இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலேயே குருவிக்கு என்னுடைய பதில், ஆரம்பத்திலேயே அவர் ஜாயின் பண்ணாரான்னு தெரியல, இதுக்கான காரியத்தை சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிச்சாரு. மனிதனுக்கு 3 காரியங்களுக்கு, ஆவி, ஆத்மா, சரீரம். புறம்பான மனுஷன் சரீரத்தோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல யுத்தம். அப்படின்னா உள்ள ஆவியிலே யுத்தம் என்றால் ஆவியிலே ஆத்மாவும் இணைந்திருக்கிறது. அதனால ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகளை ஆவியிலே வருகின்ற வல்லமையை கொண்டு, வார்த்தையை கொண்டு, அவர் கொடுத்த நாமத்தை கொண்டு, தைரியத்தை கொண்டு இவைகளை நாம் போராடி மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஏற்கனவே நம்முடைய போது சொல்லியிருக்கிறார். அடுத்த கேள்விக்கு போலாம் பாஸ்டர் கலை. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னால நான் ஒரு கேள்வியை கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். இப்போ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லையா? இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்கள் அதை மேற்கொள்ளிட்டு காட்டியிருக்கிறீர்கள். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் பொல்லாத சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம், அதாவது பிசாசோடு போராட்டம். ஆனால் இந்த பிசாசானவன் நேரடி தாக்குதலை விட அதிகமாய் மாம்சமும் ரத்தமும் கொண்ட மனிதர்கள் மூலமாகத்தான் தன்னுடைய போரை தொடுக்கிறான், தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கிறான். அப்போ நேரடியாய் நாமும் பிசாசையே, அவனுக்குள் இருக்கும் பிசாசை நாம எதிர்க்க முடியுமா? அல்லது பிசாசினால் உருவாகி அந்த மனிதன் மூலமாய் வெளிப்படுகிற கிரியை எதிர்க்கும் போது அது கிட்டத்தட்ட மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் பண்ணுகிறது போல ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குகிறது. அது எப்படி நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்காய் அதை நம்ம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை என்பதை சொல்ல முடியும்? அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த எதிர்ப்புகள் இது போல எல்லாம் பிசாசினால் தான் வருகிறது என்று அறிந்திருக்க வேண்டும்.
யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறான். அவனை காட்டி கொடுக்கத்தக்கதான எண்ணங்களையும் காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவன் பிசாசு. வேதமே சொல்லுகிறது அவனுக்குள் பிசாசு புகுந்தான் என்று. இந்த விஷயம் தேவனுக்கு தெரிகிறது. தேவனுக்கு தெரிந்தால் அவர் நினைத்தால் ஒரே நிமிஷத்துல யூதாஸ் காரியத்தை அன்னைக்கே பஸ்மமாக்கிடலாம். அல்ல, இது பிசாசின் ஆவியால் வருகிறது என்று அவர் அறிந்து கொள்ளுகிறார். அப்ப பிசாசின் ஆவியை ஜெயிக்கத்தக்கதான வழி என்ன, அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால நாமும் அப்படித்தான். நமக்கு எந்த வழியில எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, இதெல்லாம் பிசாசின் ஆவியினால் தான் வருகிறது. அப்படி ஆவியினால் வந்து நம்மளை டச் பண்ணுதுன்னா, நம்மகிட்ட ஒரு குறைகள் இருந்தால் ஆவி ஈஸியா நம்மளை பிடிச்சிடும். அதனால நம்மளும் பிரிகாஷனா இருந்து நாமும் தேவ பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அந்த ஆவியை, அந்த பிசாசின் ஆவியை ஜெயிக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும், கண்டுகொள்ளவும் முடியும். மனிதர்கள் மூலமாய் வந்தாலும் கூட. இப்போ கவர்மெண்ட்ல கூட சில காரியங்கள் நடக்கிறதுனா நம்ம என்ன சொல்றோம், தப்பான காரியம் நடந்துச்சுன்னா, சரியா கடைசி நாட்கள்ல இந்த பிசாசானவன் எப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இப்படிதான் நம்ம சொல்றோம். அதே போலதான் அது ஒன்றும் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ பண்றது அல்ல. நிச்சயமா நம்ம கூட நிறைய தப்புகள் செஞ்சோம்னா நம்ம பண்றது நம்ம கிட்ட சொல்லி கொடுத்து பண்ண வைக்கிறது. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். நம்ம அடுத்தடுத்த டைம் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கணும். 4 நிமிஷம் தான், குயிக்காக கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம். ஜாஷுவா ஓபேத் பிரதர், வெல்கம் பேக். அவர் நேற்று வர முடியலன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வந்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கேட்கக்கூடிய கேள்வி, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல சிலர் வந்து பிசாசு துரத்தும் போது அந்த பொல்லாத ஆவி பேசுகிறது. இப்போ நான் பவுலையும் தெரியும், இயேசுவை தெரியும், நீங்க யாரா அப்படின்னு கேட்டு அவங்கள எல்லாரும் பாய்ந்து காயப்படுத்துகிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல உண்மைதானே அவன் சொல்லுது அந்த பொல்லாத ஆவி. அப்ப சில பாஸ்டர் பிசாசிடம் பேசும்பொழுது அதுவும் பேசுது. இப்படி இருக்க அந்த ஆவிகளால் உண்மையும் பொய்யும் ரெண்டையும் பேச முடியுமா? அது எப்படி கண்டறிவதுன்னு கேட்டிருக்காரு. பிசாசுக்கு உண்மையும் தெரியும், பொய்யும் தெரியும். பிசாசு பேசுறது 100க்கு 100 உண்மை கூட பேசும், சில இடங்கள்ல 100க்கு 100 பொய் கூட பேசும், சில இடங்கள்ல பொய்யும் மெய்யும் கலந்து கூட பேசும். யோபுடைய விஷயத்துல கூட பாருங்க, யோபு விஷயத்துல நீர் அவனுக்கு வேலி அடைத்து காத்து கொண்டிருக்கிறீர், நீர் வேலியை எடுத்து விட்டீரானால் அப்படின்லாம் சொல்றான். அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் என்று அவன் சொல்லுகிறான். ஆக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் என்பது 100க்கு 100 உண்மை. ஆனால் அவர் வேலி அடைத்து காக்கிறார் என்பது பொய். இவர் யாருக்குமே வேலி அடைச்சு காக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனும் வசன விசுவாசத்தினாலே ஆவியானவரை கொண்டு தன்னை சுற்றியே வேலி அடைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் வேலி டவுனாகத்தான் பிசாசு நம்ம கிட்ட வருவான். அதனால பிசாசானவன் உண்மையும் சொல்லுவான், பொய்யும் சொல்லுவான். நீங்க அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்துதான் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல அவன் யாருக்கிட்ட சொன்னா, பொல்லாத மனுஷர்கள்ட்ட சொல்றான். உண்மையிலேயே வரம் வைத்து வரத்தோடு தேவ மனுஷர்களிடத்துல சொல்லலாத, அந்த மனுஷர்களை அவன் குற்றப்படுத்தி சொல்லுகிறான். பிசாசு உண்மையான காரியத்தை தான் சொல்லுகிறான், அவ்வளவுதான். ஆக பிசாசு உண்மையும் சொல்லும், பொய்யும் சொல்லும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இடத்தை பத்தி ஓபேத் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், உண்மையை பேசி இருக்குன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஏற்கனவே தெரியும் ஓபேத் பிரதருக்கு அடிஷனலா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கூட பிசாசு வந்து சர்பம் வந்து ஸ்திரியை பார்த்து பொய் சொல்லி இருக்கிறது, நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி. அதனால பொய்யும் பேசும், உண்மையும் பேசும். அதனால அவன் சொல்லுவதை முழுமையா நாம் நம்பிடக்கூடாது. ஓகே, நம்ம அடுத்தடுத்த கேள்வி போனோம். சீக்கிரமா நம்ம முடிக்க வேண்டியிருக்கு. பவுல் அடிக்கப்படுவது அடித்தவர்கள் பிசாசினால் நடத்தப்பட்டார்களா? நிச்சயமாய் தேவ ஊழியத்திற்கு விரோதமாய் வருகிறவர்கள் எல்லாம் பிசாசின் ஆவியால் ஏவப்பட்டவர்கள் தானே. இதுல என்ன சந்தேகம்? சந்தேகமே வேண்டியதில்லை. ஓகே, அடுத்தது குருவியின் 2வது கேள்வி, பிசாசுக்கு ஆத்துமா இல்லையே, அவனுக்கு மட்டும் எப்படி சிந்தனா சக்தி இருக்கு? கேள்விக்குறள். பிசாசுக்கு ஆத்துமா இல்லை என்று யார் சொன்னது? ஏதோ ஒரு டிவி சேனல்ல கேட்டு விட்டு இங்க வந்து சொல்லுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிசாசுக்கும் ஆவி இருக்கிறது, பிசாசுக்கும் ஆத்மா இருக்கிறது, பிசாசுக்கும் ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. ஆத்மா என்ற ஒன்று இல்லை என்றால் பிசாசால் சிந்திக்க முடியாது.
பிசாசால் நினைக்க முடியாது. பிசாசால் உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள் எல்லாம் இருக்காது. ஆத்மாவிலிருந்து வருகிறதான் அதெல்லாம். அதனால நிச்சயமாய் பிசாசுக்கு ஆவியும் உண்டு, ஆத்மாவும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கண்டிப்பா, நிச்சயமா. நன்றி. இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிருவோம். 1:15 வானத்துக்குரிய மேனிகள் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மா வந்து மனித சரீரத்துக்கான காரியங்களை கொடுக்கிறது. இதுல ஒரு காரியம் சொல்ல வர்றேன் நானு. மனித ஆத்மா மாதிரிதான் பிசாசின் ஆத்மா இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த ஆத்மாவுடைய நிலை எப்படி இருக்குமோ தெரியாது. மனித ஆவி போலதான் அந்த ஆவி இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த ஆவி எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த காரியமும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஆத்மான்றது வந்து சித்தனா சக்திகள் பிறப்பிடும், உணர்ச்சிகளின் பிறப்பிடம், எண்ணங்களின் பிறப்பிடம், அறிவின் பிறப்பிடம் என்பதனுடைய மொத்த கலவின் பேர் தான் ஆத்மா. அது மனித தன்மைக்கும் மனித வித்தியாசமா இருக்கிறது, தேவதூதர்கள் தன்மைக்கும் வித்தியாசமா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஃபர்ஸ்ட் கலை சொல்லுங்க. அதான் கேள்வி குரல் அந்த நபர் இப்போ கேட்கிற கேள்வியே வேறொரு காரியத்தை அவர் தோண்டி எடுப்பதற்கு இதை ஒரு மூலாதாரமா இதை அவர் போடுகிறது போல் தெரிகிறது. என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி இது யெகோவா சாட்சிகளின் கேள்வி. யெகோவா சாட்சிகள் தான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பார்கள். பரவாயில்ல, சரி. அவரு கேள்வி கேட்கிறவர்களை நாம் வரவேற்கிறோம். எந்த கேள்வியா இருந்தாலும் நேரடியாக கேட்டு விடலாமே. மொழிப்பி நம்ம கேள்வி கேட்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். நேரடியாக உங்கள் கேள்விகளை கேளுங்கள். அதுல ஒரு கேள்வி என்னுடைய கேள்வியா, இன்னொரு கேள்வி இருக்கா? சரி, அதை முடிச்சுட்டு போயிடலாம். முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. பிசாசு சகோதரர் ஜனமே ஜெயன், பிசாசு மனிதனுக்கு எதிரியா கர்த்தருக்கு எதிரியா? நல்ல கேள்வி. வெல்கம் பிரதர். அவர் நம்ம முந்தைய பல இதுல அவர் நான் பார்த்திருக்கேன் பிரதரை. ஜனமே ஜெயன், பிசாசு மனிதனுக்கு எதிரியா கர்த்தருக்கு எதிரியா? பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரி. பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரியா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்கும் எதிரி அவன். அவ்வளவுதான், ரெண்டே வரையில சொல்லியாச்சு. ஓகே, அடுத்த கேள்வி. பிசாசு கண்களுக்கு தெரியாத போது எவ்வாறு எதிர்த்து நிற்பது? கண்களுக்கு தெரியாத பிசாசை நான் எப்படி எதிர்த்து நிற்பதுன்னு கேட்டிருக்காரு நோவா பிரதர். பிசாசு நம்மளை டச் பண்ணுதுன்னே தெரிஞ்சிருச்சுனாவே பிசாசு உங்களை டச் பண்ணிட்டா உங்கள்கிட்ட இருக்கிறான்னு அர்த்தம், உங்க பக்கத்துல வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ நீங்க அந்த பிசாசை ஏத்து நிக்கணும். எதனால இப்படி வருது, எதனால இப்படி காரியங்கள் வருது, ஏன் எனக்கு ஆக்சிடென்ட் வந்துச்சு, ஏன் கால் ஒடிஞ்சது, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது கூட டிஎல் 2 பேருக்கு சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதக்காரனுக்கும் சொல்லி இருக்குது, தேவன் இயேசுவுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. ரைட். ஆக நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு ஏன் முறிக்கப்பட்டது? அப்போ பிசாசானவன் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சா? இதுக்கப்புறமும் நம்ம சிந்திக்கலன்னா அப்போ நமக்குள்ளே தேவ ஆவியானவர் வசனத்தை கொண்டு பேசவில்லை என்று அர்த்தமாகிறது, அல்லது பேசினாலும் புரியவில்லை என்று அர்த்தமாகிறது. ஓகே, ஸோ டைம் ஆயிடுச்சு. மற்றபடி ஒரே ஒருத்தர் மாத்திரம் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு போட்டிருக்காரு. பரவாயில்ல. சகோதரர் ரங்கநாதன் இன்பராஜ், அவருக்காக ஃபைனலாக பாஸ்டர் சாம் கலைவன் ஜெபிக்கும் பொழுது, இல்லை நான் ஜெபிக்கும் பொழுது கூட நான் அவருக்காக ஜெபித்து விடலாம். ஓகே, ஸோ கலை முடிவு கருத்தை சொல்லிட்டு நாம் ஜெபித்திடலாம். முடிவு கருத்தை பாஸ்டர் சாம் கலைவன். நேரே உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு பல கேள்விகளை கேட்டீர்கள். சிலர் கேள்வி கேட்க முடியாதவர்கள் இருக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் தொடர்ந்து வருகிற திங்கட்கிழமை முதல் வெள்ளி வரை இந்த ப்ரோக்ராம் திரும்பவும் நடக்கும். இது இந்த வாரத்திலே இந்த நாள் கடைசி நாள். மீண்டும் நீங்கள் திங்கட்கிழமை அன்றைக்கு நீங்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு பெறலாம். பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள், நீங்கள் விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கேள்விகளை இங்கே வந்து கேட்கலாம். அல்லது நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம், நாங்கள் பதில்கள் தான் சொல்லுவோம் என்று சொல்லுகிறவர்களும் நீங்கள் வந்து உங்களுடைய பதில்கள் கூட இங்கே பதிவிடலாம். நீங்கள் சொல்லுகிற பதில்கள் வசனத்தின் அடிப்படையில சரியா தவறா என்பதை கூட நாம் கலந்தாய்வு செய்யலாம். அதனால உங்களுடைய நண்பர்களை இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அன்பாய் இணைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நிகழ்ச்சியானது இரவு 9 மணி முதல் 10 மணி வரை தொடர்ந்து நடக்கும். நிச்சயமாய் இயேசுவின் வருகை வரை இது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்கிடையிலே இன்னும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் கூடிய விரைவிலே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம்.
அதுவரை நிச்சயமாய் நீங்கள் இந்த குழுவில இருந்து, இந்த டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற இந்த சேனல்ல இருந்து நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். உங்கள் நண்பர்களை, அன்பர்களை, உற்றார் உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருமே இங்கே இணைத்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று இந்த சத்தியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த நிறைவிலே பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் இப்பொழுது ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை முடித்து வைப்பார்கள். நாம் எல்லோரும் ஜெப சிந்தையிலே இருப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே எங்கள் எல்லாரையும் சேர்த்த உங்களுடைய மாபெரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அதை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். எத்தனை விதமான ஆவிகள் உண்டு, பிசாசு யார், அவன் எதற்காக, என்னென்ன அதிகாரம் இருக்கிறது, நாம் எதற்காக போராடுகிறோம், அவன் எப்படி எதிர்க்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் சர்வாயுத வார்க்கங்கள் என்ன, அஃபென்சிவ் வெப்பன் எதிர்த்து போராட வேண்டிய ஆயுதங்கள் என்ன, எனக்கு எப்பொழுது ஜெயம் கெடுக்கும், நான் விடுப்புண் பெற்றவனாக அல்ல, யுத்தத்திலே மரித்தவனாக அல்ல, நான் நிச்சயமாகவே முழு மூச்சாக வெற்றி பெறுவனாக என்னை மாற்ற வேண்டும் என்ற உணர்வை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நின்று உம்முடைய வார்த்தையும் நாமத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு தைரியமாக எதிர்த்து போராடி எதிரியான பிசாசை நாங்கள் துரத்தி கர்த்தாவே, ஏன் நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள் தோல்வி அடைவர்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாங்க. இந்த லைவ்ல பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் அபிரதமாக ஆஸ்வதிப்பீராக. விசேஷமாக இது செய்தியை கொடுத்ததான எங்கள் போதகர் அவர் டாக்டர் சேவிரையா அவர்களை நீர் அபிரதமாக ஆசீர்வதி கொண்டு செபிக்கிறோம். பாஸ்டர் சாம் கலைவானவர்களை ஆசீர்வதியும். இப்பொழுது லைவ்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு எதிர்ப்பை காட்டினவர்களுக்கு கூட நாங்கள் அவர்களுக்கான நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் உள்ளத்தில் இந்த தேவன் பேசுவீராக. இப்பொழுது இந்த லைவ்ல வந்ததான ரங்கநாதன் இன்பராஜ் அவர்களுக்காக செபிக்கிறோம். தெய்வீக சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் அந்தகார சக்திகளும் இயேசுவின் நாமத்தால் அப்பால போன்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் அவருக்கு கிடைப்பதாக. பிசாசை எதிர்த்து நாங்கள் ஜெயம் பெற்று உங்களுடைய வருகையில் நாங்கள் எல்லாரும் இணைய கர்த்தர் கிருபை தருவீராக. பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டுமாக நாளை நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சிகள் யாவும் டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற யூடியூப் இணையதளத்திலே இந்த செய்திகள் மறு ஒளிபரப்பாகும். அதில் நீங்கள் கண்டு கழியுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்லயும் நீங்கள் போய் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாவற்றையும் செய்து அந்த இதில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாங்கள் வருகிற திங்கட்கிழமை அன்றைக்கு சந்திக்க போகிறோம், உங்களோடு கூட சந்திக்க போகிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. ஸ்தோத்திரம்.